அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிரெயின் ஆஃப் டெக் சேனல். நான் அஜய். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக் கூட வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெட் வந்து எனக்கு 10 மணி சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் மட்டும் தான் பார்க்க முடியுது, மித்ததுமே பார்க்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்லைன் கிளாஸே ஃபுல்லாக பார்க்க முடியல, பாதி பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு இதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ தான் சூப்பரான ட்ரிக் இருக்குது. இந்த செட்டிங்ஸ் நீங்கள் மாற்றினது மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெட் வந்து நீங்கள் வந்து ரொம்பவே சேவ் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரிக் தான் வீடியோ நம்ம பார்க்குறோம். ஸோ முடிஞ்சளவு வீடியோ வந்து ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல உங்களுக்கு புரியும். ஒரு சில ட்ரிக்லாம் நீங்கள் கரெக்டாக செட்டிங்ஸை மாற்றணும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல்லையும் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிற ஒரு சில ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், செட்டிங்ஸை மாற்றினா போதும், உங்களுக்கு வந்து நெட் வந்து ரொம்பவே போகாது ஆன்லைன் கிளாஸில். இப்போ நான் தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மேனேஜ்மெண்ட்டில் போங்க. ஒவ்வொரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆப் மேனேஜர், ஒவ்வொரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆப்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா ஆப் மேனேஜர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஜூமா கூகுள் மீட்டுக்குள்ள நான் போய்க்கிறேன். ரெண்டுக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா யூசேஜ் டீட்டெயில்ஸ் அதுக்குள்ளே போய்க்கோங்க. இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் டேட்டா ஆன் இருக்கான்னு பாருங்கள். அது ஆஃப் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் டேட்டாவை. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணும்போது பின்னாடி நிறைய ஆப்ஸ் இந்த மாதிரி வாட்ஸ்அப் இந்த மாதிரி நிறையா பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கனால அதுக்கு பார்த்தீங்கன்னா நெட்டு ரொம்பவே போகும். இதை நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சேவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் பெர்மிஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸுன்றதை கொடுத்துடவே கூடாது. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை மொபைல் டேட்டான்னு இருக்கும். இந்த ஒய்ஃபை நீங்கள் யூஸ் பண்ணால் ஒய்ஃபைன்றதை கொடுங்க. மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா ஒய்ஃபை அண்ட் மொபைல் டேட்டா கூட கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஒய்ஃபை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒய்ஃபைலையும் கரெக்டாக போகும், மொபைல் யூஸ் பண்ணி மொபைல் டேட்டா கரெக்டாக போகும். ஸோ அந்த லாஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ரொம்பவே போகும். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரிக் தான். சார்ஜ் ரொம்பவே போகும். அது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே போகுது ஆன்லைன் கிளாஸ் அப்போ. பவர் சேவர்ன்றதுக்குள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பேக்ரவுண்ட் ரன்னிங்கிறது ஆனில் இருக்கும். ஒவ்வொரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரன் இன் பேக்ரவுண்ட் இருக்கும். ஓப்போ மொபைல்ஸில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பேக்ரவுண்ட் ரன்னிங்கிறது இருக்குது. ஸோ அதை டோன்ட் ரன் இன் பேக்ரவுண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு வெளில வந்துடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்டு போகிறதுக்கு இன்னும் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா டுவல் சிம் அண்ட் மொபைல் நெட்வொர்க் இருக்கும். எல்லா ஃபோனில் அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டேட்டா சேவிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ல வந்து ஆன் பண்ணிக்கோங்க. டேட்டா சேவிங் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான், ஆன் கொடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் பார்லேயே இருக்கும். ஸோ இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இது யூஸ் ஆச்சா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது கரெக்டாக யூஸ் ஆகிட்டே வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக்கும் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். வீடியோ எந்த மாதிரி மறக்காமல் கமெண்ட்ஸாக பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பல பேர் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க அந்த பெல்லை பண்ணிங்கன்னா அதில் ஆல் ஆப்ஷன் வரும். அதோட நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.